அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடங்குகிறது. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Train Sense Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை இவர் பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் நர்சிங் படித்தவர். ஒரு ஹெட் நர்ஸா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருப்பூர்ல பணியாற்றி வரும் நபர். 2 குழந்தைகளுக்கு தாய். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் மூலமா கொரோனா வாரியர் அப்படின்ற அவார்ட் பெற்றவர். இவங்க திருக்குறள் புலவி அந்த அதிகாரத்துல ஒரு கதை புத்தகம் எழுதிய ஒரு புத்தக ஆசிரியர். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக் அந்த இதுல அவார்டு வாங்கின ஒரு நபர். இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதி வரும் ஒரு புத்தக ஆசிரியர். பெயிண்டிங், கவிதை, கதை இது மேலாம் தீராத ஒரு ஆசை கொண்ட ஒரு நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இந்த நபர் நற்புலரியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பயணித்து வரும் ஒரு நபர். நற்புலரி வெற்றியடைந்து இந்த ஒரு 500வது நாளை நோக்கி சென்று கொண்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நபர்கள் இருக்கிறதுனாலதான். சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆளுமை சிவக்கணி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். This floor is yours. You can start now. Please welcome. அனைத்து உறவுகளுக்கும் இனிய நற்புலரியின் நற்காலை வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு மிக்க நன்றி. டெய்லி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் புதிதாக கத்துக்கிறது மிகப்பெரிய ஆர்வமா இருக்கு. அந்த வகையில எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பெண்களை பற்றி பேச சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலா பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தருமே ஒரு குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு நாடு வரைக்கும் நம்ம அவங்கள ஒரு பில்லர் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பில்டிங் நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்தை சொல்லிட்டு என்னோட பவர் பாயிண்ட்டை நான் அப்படி ஷேர் பண்றேங்க சார். ஸோ இந்த பெண்கள் தினத்துல நம்ம பெண்களை நம்ம வாழ்த்துறோம், வணங்குறோம், அந்த மாதிரி சொல்றதை விட அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்து எந்த ஒரு வன்கொடுமைகள் மற்றும் அவர்களுக்கான பாதுகாப்பை இந்த நாள்ல முன்னிலைப்படுத்தி மகளிருக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அனைத்து உலக மகளிருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நெக்ஸ்ட் நம்ம காமெடியா சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்கள் பின்னால் வருவதை நம்ம முன்னாடியே யோசனை பண்ணக்கூடிய திறமை அவங்களுடைய பிறப்பிலேயே இயற்கையாவே இருக்கு. இந்த கலாய்க்கிற விஷயங்களை விட அவங்களுக்கான என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற தனித்திறமைகளை தெரிஞ்சுட்டா அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத திருவள்ளுவர் பெண்ணின் பெருமைகளை பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு குடும்பத்தை வரைக்கும் எப்படி அரவணைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய குறள்கள் இருக்கு. அதுல நான் பெண்ணின் பெருமையை பற்றி சொல்றதுக்கு ஒரே ஒரு குறள் மட்டும்தான் எடுத்திருக்கேன்.
பெண் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவள். அவள் தன்னையும் காத்து, தன் கணவன் மற்றும் குடும்பத்தையும் காத்து, சுற்றத்தில் இருக்கிற உறவினர்களையும் காத்து, இந்த சமுதாயத்திற்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பவள் பெண் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். இப்போ பெண் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, எந்த ஒரு ஆண் இல்லாம பெண் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அதே மாரி ஒவ்வொரு ஆணின் வாழ்விற்கு பின்னாலும் பெண் வந்து பக்கபலமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத 2ம் வந்து ஒரு இணை பயணமா தான் இருந்தா தான் அந்த வாழ்க்கை வந்து மிக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அ முன்னுதாரணமா பெண் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பெண்கள் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க. அது நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம கடந்துட்டு இருக்கிறோம். அன்னையாகவும், ஆசிரியையாகவும், சகோதரியாகவும், தோள் காட்டும் தோழமையாகவும், மனதோடு கரைந்துவிட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும், தந்தையான பின்பும் நம்மை குழந்தையாய் பார்க்கும் பாட்டியாகவும், ஆண்கள் வந்து இப்படி பல பருவங்கள்ல வந்து பெண்கள் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஆணும், பெண்ணும் சமம் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அத நம்ம இன்றளவும் வந்து கடைபிடிச்சு, பெண்களுக்கு இணையான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பெண்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாரி இல்லாம, அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கான என்ன சொல்றது? வேலை செய்யறது, அவங்களோட அடுத்த தருணங்கள் என்ன? அடுத்த கட்டம் என்னவா இருக்கு? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் வந்து எதுவும் இல்லாம உள்ளேயே வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல பெண்கள் வந்து அந்த மாரி இல்ல. ஸோ அவங்க வந்து இந்த காலத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா, மெயினா கல்வி கற்றா மட்டும் தான் ஒரு பெண் வந்து மேலும் மேலும் சாதிக்க முடியும். அவளுக்கான உரிமைகளை கூட கேட்டு போராட முடியும் அப்படிங்கிறத வந்து முக்கியமா கல்வி அப்படிங்கிறது அவசியம். அது பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அந்த உலகமே வந்து மிக சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பெண்கள் அ வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு ஆண்களும் மிகப்பெரிய காரணம்னு சொன்னேன். அதுல தந்தை பெரியார் மற்றும் விவேகானந்தர், இன்னும் பல அறிஞர்கள வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவங்கலாம் இல்லாம யாரும் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானி அவரும் கூட சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் வந்து அம் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அநியாயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அதற்கான முன்னெடுப்பு வந்து எடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே திருமணம் செய்துக்கிறது அப்படிங்கிறத ஒரு ருக்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு வந்து ஏற்பட்ட நிகழ்வின் அ அடுத்த படியாக தான் வந்து நம்மளுக்கு இந்த மாரி சட்டம் இயற்றது, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே பெண்கள் வேதமெல்லாம் ஓதியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணமா வந்து ராமாபாய் அப்படிங்கிற பெண்ண வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்கலாம் வந்து ஒரு விதை மாதிரி நர்சிங் இதுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார சொல்லலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்கலாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு பெண் வந்து படிக்க போகணும் அப்டின்னா, அந்த மருத்துவக் கல்லூரியில இடமே கிடைக்கல. அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க படிக்கிறக்கான ஒரு உந்துதல் மூலியமா, அந்த பெண் தான் முதல்ல வந்து மருத்துவக் கல்லூரியில் பயின்ற முதல் மருத்துவ பெண்மணி. அதற்கப்புறமா தான் வந்து பெண்களுக்கு கல்லூரியில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் காலேஜஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நெறையா பண்ணுனாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்திலேயும் பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, முன்னேறியிருக்காங்க அப்படின்னா, பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் வந்து நெறைய அச்சீவ்மென்ட்ட வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்களுமே அதற்கு பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில கேட்டுக்கிறேன். ஸோ என்னுடைய அப்பா நான் வந்து இவ்ளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு என்னோட அப்பா தான் காரணம். எனக்கு இவ்ளோ தூரம் வந்து ஒரு பில்லரா இருந்து சப்போர்ட் பண்ணி இருக்காரு அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் நெனச்சுப்பேன். ம் அதாவது நெறைய பெண்கள பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையெல்லாம் வந்து எவ்வளோ மிக சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, நீங்கலாம் இந்த மாரி இருக்கறதுக்கு கோடான கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி பேரண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு ரொம்ப புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். ஆ என்ன அதாவது ஒரு பேரண்ட் அப்படிங்கிறவங்க, "நீ இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாரி இல்லாம, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என் அப்பா வந்து எனக்கு காமிச்சிருக்காரு. ஸோ அது வகையில எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
இது எங்க தாத்தா. எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 6 குழந்தைகள் இருக்காங்க. 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் குழந்தைகள். எல்லாருமே வந்து அப்பவே வந்து படிச்சு எல்லாரும் ஒரு அரசு அலுவலகத்திலயோ, ஒரு தனியார் அலுவலகத்திலயோ அவங்க சொந்த கால்ல நிக்கிற அளவுக்கு அவங்க வந்து வேலைக்கான ஒரு ஏற்படுத்தி குடுத்தோம். படிப்பின் அவசியத்தை பற்றியும் சொல்லிக் குடுத்து முன்னேற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஆட்கள் வந்து கிடைத்ததே வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமா தான் இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் இவங்களை நினைத்து நான் மிக பெருமை அடைகிறேன். அதற்கப்புறம் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அ பெண் குழந்தைகள் பிறப்பதே வந்து ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரம் ஒவ்வொருவருக்கும் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த வகையில் வந்து பெண் குழந்தை இல்ல அப்படிங்கிறத ஒரு என் நிறைவா எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் நம்ம பார்க்கும்போதும் அவங்க குடுக்குற கேரு, மத்தபடி அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கணும், அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் நம்ம சொல்லி தரும்போதே, அது மன நிறைவடையுது அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு அடுத்ததா வந்து என் கணவர். அ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதாவது ஒரு பெண்ணுடைய அடுத்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை பயணத்தின் நெக்ஸ்ட் படி அப்படின்னு பார்த்தா திருமணம். ஸோ திருமணத்துக்கு அப்புறம் எப்படி வந்து ஆண்களோட பெண்கள் இணைந்திருக்காங்க, பெண்களுக்கு ஆண்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, ஆண்களுக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்னுடைய கணவர வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு உதாரணமா சொல்றேன். அதாவது ஒவ்வொரு ஆண்கள் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்குள்ள நெறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்ப எங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவரு அம்மாவும் வேலைக்கு போறாங்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இல்லைனாலும், அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். தாத்தா வந்து பாட்டியோட இருக்கும்போது, அவங்கவங்க வேலை என்னவோ அந்த மாரி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்றேன், எனக்கு சப்போர்ட் பண்றது, கூட வேலை செய்யும்போது, இந்த காலத்துல வந்து பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா, ஆண்களும் வந்து கூட இருந்து உறுதுணையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து அவங்களுக்கான விடயங்கள வந்து நம்ம சொல்லி, அதற்கான உரிமைகள பெறணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இனி ஒரு பெண் வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்ம சில நேரங்கள்ல வந்து பெண்கள் வந்து போராடணுமா, எதுக்கு இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பல நேரங்கள்ல மௌனமாவே இருந்துர்றாங்க. அதற்கான தீர்வுகள வந்து எதுவும் கண்டெடுத்து வர்றதில்ல. ஸோ நம்ம புயல் மாரி இல்லாட்டியும் கூட நம்மளுக்கான ஒரு சின்ன சின்ன உரிமைகளையும் கேட்டு பெறணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதனால வந்து நம்ம அப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அத வெளியில காமிச்சுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அ வெளியில பார்த்தா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது மத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதனால புன்னகையோட கடந்து செல்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்ளோ தூரம் பெண்கள பத்தி நம்ம சொல்லிட்டு வரும்போது, நம்ம அவங்கள எப்படி புரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது நம்ம குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சோம்னா, நம்ம குட் பேரண்டிங் எப்படி குட் டச், பேட் டச் பத்தி எல்லாம் வந்து சொல்லி தரணும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, அவங்க வெளியில தனியா போகக்கூடாது. அவங்களோட லொகேஷன் வந்து அவங்களை சார்ந்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அ ஹேண்ட்பேக்ல வந்து இந்த பெப்பர் சால்ட்டு, சேஃப்டி மெஷர்ஸ் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும். அ நம்மள சுத்தி ஏதாவது ஒரு ஆட்கள் இருக்கிற மாதிரி எப்போதும் இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க தற்காப்பு கலைகள வந்து நெறைய கத்துக்கணும். அப்புறம் தனியா வந்து போய்க்கக்கூடாது. நெறைய பக்கம் பார்க்குறோம். நம்ம தனியா நடந்து போயிட்டு நெறையா வழிப்பறி சம்பவங்கள்லாம் நடக்குது. அதற்கு நம்மளே வந்து காரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம Facebook இப்ப லாஸ்ட் மந்த் ஃபுல்லா நம்ம சைபர் கிரைம்ல எவ்வளோ அவேர்னஸ் பார்த்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே நம்மள பத்தி நிறைய தகவல்கள வந்து ஷேர் பண்ணிட்டு, அதன் மூலியமா வந்து நம்ம மாட்டிக்க கூடாது. அந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நான் இந்த டைம்ல இங்க இருக்கேன். அந்த மாரி இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல தேவையில்ல. இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் வந்து பெண்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய
கருத்துக்களா சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து பாதுகாப்பு குறித்து நிறைய ஆக்ட் வந்து இப்ப நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வரதட்சணை கொடுமை, அதுக்கு வந்து டவுரி ஆக்ட் எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் அதுக்கு ஆக்ட். இப்போ ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா, அதற்கான ஒரு விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபார்ம் பண்ணி, அதற்குன்னு ஒரு பெண்ண நியமிச்சு, அவங்களுக்கான கஷ்டங்கள வந்து சொல்ற மாதிரி இந்த கமிட்டி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கான ஆக்ட்டா இருக்கும்போது அத நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அந்த மாரி பிரச்சனைகளுக்கு முடிந்த வரைக்கும் போகாம இருக்கிறது நல்லது. இப்ப வந்து நம்மள பார்த்து ஒருத்தவங்க பேசுறாங்க அப்டின்னா, அவங்க நம்மளுடைய கண்களை பார்த்து தான் பேசுவாங்க. ஸோ நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறதுலயே எதிராளி வந்து இருக்கிறவங்க வந்து நம்மகிட்ட பேசலாமா அப்படிங்கிறத அவங்களே வந்து அப்ரோச் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து நார்மலா இருக்காங்க, ஒரு நண்பனா, ஒரு தோழியா இருக்காங்க அப்படின்னா நம்ம பிரச்சனை இல்ல. அவங்க வேற மாரி ஆங்கிள்ல மூவ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் நம்ம முள்ளா தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து நம்ம எப்போதும் மலரா இருக்கலாம். ஸோ இது நான் அந்த புத்தகத்துக்கான எழுதின இதுக்கு சாலமன் பாப்பையா அவர்களிடம் பெற்ற அவார்டு. ஸோ இது என்னுடன் பணியாற்றும் தோழிகள், அவங்க எல்லாருமே எனக்கு எப்போதுமே துணையா இருப்பாங்க. ஸோ அதற்காக அவங்களுடைய படங்களையும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம எப்போதும் வந்து நம்ம ஓடி நம்ம ஒளிஞ்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்ல. என்ன பொறுத்தவரை கேட்டாங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 40% பெண்கள் தான் வந்து வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இனியும் வந்து பத்தல அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். நிறைய பக்கம் வந்து வேலைகளுக்கு இப்ப சம ஊதியம் அதெல்லாம் சொன்னாலுமே கூட, வேலைகள் வந்து பெண்கள் தான் அதிகமா செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் நம்ம அ பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு வார்த்தையான உறவுகள்லயும் பார்த்தீங்கன்னா, இப்ப மதர், ஃபாதர், பிரதர் அந்த மாரி ஒவ்வொரு ரிலேஷன்லயும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்இஆர் அப்படின்னு ஹெர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அந்த பெண் அப்படிங்கிறவங்க எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்போடு தான் இருக்காங்க. அவங்களுடைய பரிமாணங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால ஒவ்வொருவரும் வந்து நம்ம அ பெண்களுக்கு வந்து நீங்க தெய்வமா பார்க்காட்டியும் பரவால்ல, அவங்களுக்கான ஒரு சின்ன மரியாதை, ஒரு சின்ன அங்கீகாரம் அது குடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ வேலைக்கு போற பெண்கள் எடுத்துட்டீங்கன்னா, அ வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா, அது மல்டி டேலண்டட் பெர்சனாலிட்டி தான். 2 பக்கமே வந்து சஸ்டெயின் பண்ணி போறது எல்லாமே. அதுக்கு வந்து அந்த டைம்ல அவங்களோட கேரிங் எப்படி நம்ம குடுக்கணும் அப்டின்னா, அவங்க சாப்பிடுறாங்களா? அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கேட்டாலே அது அவங்களுக்கு மிகப்பெரிய வரமா இருக்கும். அதுவே அவங்கள இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறக்கும் தூண்டுதலா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதற்கப்புறம் நான் என்னோட அம்மாவ பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கவிதைய வாசிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். எங்க அம்மா வந்து எங்களுக்கு என்னலாம் பண்ணியிருக்காங்க, அதாவது எங்க அம்மா செஞ்ச வேலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு ஒரு 10, 20% செஞ்சிருப்பனா அப்படிங்கிறத யோசிக்க வேணும். ஸோ அதற்காக அம்மாவுக்கு இந்த கவிதைய வந்து சமர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை படிக்கிறேன். அம்மா அவள் நின்றென்றும் வலிகளின் தார்மீக தாரகையே! அவளை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. உன் வலியையும் வேதனையையும் கவிவார்க்க வார்த்தைகளைத் தேடித் தேடி கண்கள் குளமாயின. உன் பிறப்பின் வலி அறியாதவள் நீ. குழந்தை செல்வங்களின் பிறப்பிலிருந்தா என அறியாமல் இன்றும் மழலையாய் உன் முன்னால் நான். என் பிறப்பினைத் தொடரும் உன் வலிகளை கவியாய் தொடுக்கிறேன். எங்களின் பிறப்பே உன் தேகம் மெலிய காரணமோ அறிய முடியவில்லையே. உன் பல கனவுகளுடன் என்னைச் சுமந்தாயே. பட்டப்படிப்பு உனது ஏக்கமாய் பல சவால்கள் கடந்து வெற்றி கண்டாயே. மனதின் புதிய வாழ்க்கை பயணத்தை வரவேற்கவே ஆவலாய் பணியை எதிர்பார்த்து காத்திருந்தாயே. கடவுளின் சூழ்ச்சி விபரீத விளையாட்டாய் தடுமாறியதே உன் பாதை பயணம். மலரை வளர்க்க கூலி சுமந்தாயே. படிப்பின் அவசியம் அறிந்தும் செய்யும் வேலையில் பெருமிதம் கண்டாயே. உன் பணியால் என் பசி உணர்வை மறைத்தாயே. என் பல வேலை பளுவிலும் கல்வி போதித்தாயே. என் முதல் ஆசானே நீதானே.
நீ படித்த காலமோ அலைபேசி அறியா காலம். நவீன யுகத்திலோ கணினி கலைகளை கற்றுத் தேர்ந்தாயே. மலரும் செல்வங்களின் மாற்றத்திற்காக உன் ஆசைகள் அனைத்தும் புறக்கணித்தாயே. வருடங்கள் பல கழிந்தாலும் வியர்வை உழைப்பின் பெருமையை கண்டேன் உன்னிடமே. திருமணம் எனும் அருமையை உணர்த்தினாயே. இல்ல பொறுப்பின் தாயகமே, உன் வீட்டு மலரை தானமாய் தாரை வார்த்து கொடுத்தாயே. உன் மனதின் வழி அறியா தருணம். பிள்ளை பேறு வழி தொடர்ந்து உன் மகள் வழியாக. கண்கள் கலங்கின பேரன்பின் மறு உருவமாய். பேரன்கள் எல்லையில்லா ஆனந்தத்தின் மாற்றம். எங்களால் உனக்குத்தானே. மீண்டும் தாய்மையின் வழியை உணர்ந்தாய். வேதனையினை வெளிப்படுத்தா உள்ளமே. மழலை கூக்குரல் கேட்டு அகம் மகிழ்ந்தாயே. மகள்களின் கனவுகளை நோக்கி உன் வெற்றி பாதையை தொடர்ந்தாயே. செல்வமில்லா செல்வ செழிப்பில் பேரன்ப அதிர்ச்சியாய் மலர்ந்தது அழகிய தருணம். சந்தோஷமாய் நீ உணர்ந்த தருணம் காலனின் சூழ்ச்சியாய் உன் அம்மாவின் பேரிழப்பு. சூழ்நிலை மாற்றமாய் மீண்டும் மழலை. மீண்டும் மீண்டும் விழாக்களின் குதூகலம். குடும்பம் பெரிதாயிற்றே. உன் பணிச்சுமை நீண்டாயிற்றே. ஓய்வுக்கு விடையறியாமல் தேடிக்கொண்டே இன்றளவும் உள்ளாயே. எல்லையற்ற அதீத அக்கறையால் ஐந்தறிவு உயிரையும் காத்தாயே. விடுமுறையில் ஓய்வென்றிருந்தாய். நீயோ வைகரையில் எழ கதிரவனும் அதிசயித்து விட்டான். பிரபஞ்சத்தின் காலம் பாதுகாக்கும் உன்னை தந்தையை கவனித்தாயே. பல கவலைகள் மனதில் இருந்தும் வலிகளையும் மறந்து புன்னகையால் ஆட்சி செய்கிறாயே. என் அன்பு அம்மா, வலியையும் வேதனையை மட்டுமே உன் வாழ்க்கையாக கொண்டு என்று நிலை மாறுமோ என நினைக்க உனக்கு எல்லா உறவுகளும் இப்படி உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொன்ன போதிலும் உனக்கான வாழ்க்கையை நீ வாழவில்லையே. உன் குடும்பமே பெரிதென வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம். அன்பு மகள், மகனின் எதிர்பார்ப்புகளில் உறவுகளின் உள்ளம். நன்றி. இந்த இனிய கவிதையோட நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அனைத்து மகளிருக்கும் எனது இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி கனி மேடம். நல்ல அருமையா, அதாவது உறவுகள்ல ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு பெண்கள் எப்படி ப்ரொடெக்டா இருக்கணும், நமக்கு அப்பா எல்லாரும் எப்படி துணையா இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும், நம்ம எப்படி சேஃப்டியா இருக்கணும் வெளியே போனா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது சம்பந்தமாக ஃபீட்பேக் சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முதலாவதாக வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகோதரியர் 58வது திருக்குறள்ல சொன்னாரு, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். அந்த சோர்விலாங்கிற அந்த ஒரு வார்த்தை, இது ஒரு கல்யாணம் ஆனா ஒரு 10 நாளைக்கு, ஒரு 6 மாசத்துக்கு அப்படியெல்லாம், மோகம் 30 நாள், அது ஏதோ சொல்லுவாங்களே 60 நாள், அந்த 60 நாள் 30 நாள் கான்செப்ட், வாழ்க்கை பூரா சோர்விலால் பெண். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி புளோரன்ஸ் நைட்டிங்கேல், உலகத்திலேயே இன்னைக்கு நர்சிங்னா அவங்க அந்த அம்மாவை தானே நினைக்கிறோம். தன்னுடைய உடல் பாதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த கிரிமியன் வார், ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்பட்ட வார்ல இரவு நேரத்துல போய் ஒரு சின்ன விளக்க வச்சுக்கிட்டு செஞ்ச ஒரு புனிதமான அம்மா. அதை வச்சுதான் நர்சிங்னு யாரும் நினைச்சாமலாம் அவங்கள கையெழுத்து கும்பிட வேண்டியது இதனாலதான். சற்று நேரம் எடுத்துக்கிறேன்னு தயவு செய்து மன்னிக்கணும். அது அடுத்தது கவிதை வாசிச்சாங்களே பாருங்க, தன்னுடைய அம்மாவை பத்தி கஷ்டப்பட்ட காலத்துல கண்கள் குளமானதுன்னு. ஆனா இன்று எண்ணுகின்ற பொழுது அனைவரின் மனமும் அம்மாவை எண்ணி பெரிய கடலாய் மலர்கிறதே. மகிழ்ச்சி கடலாய், அம்மா நீங்க இப்படி இருந்தீங்களே அப்படி இருந்தீங்களேன்னு மகிழ்ச்சி கடலாய் மாறுகிறதே. அந்த கவிதையே ஒரு பெரிய சிறப்பு. மிக மிக நன்றாக எல்லாவற்றையும் கூறுபடுத்தி சொன்ன சகோதரியருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி சார். தொடர்ந்து சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புறையில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன் சொல்ல முடியும். அதாவது ஒரு பெண் நேற்று இன்று நாளைங்கிற தலைப்புல பேச சொல்லும் போது, அது ஒரு பெண் பேசும்போது
அதுக்கு எப்பவுமே பவர்ஃபுல் ரொம்ப அதிகம். நம்ம டீம்ல வந்து இணைந்திருக்கிற பெண்கள் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த்ல மேடம் ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார் சொன்ன மாதிரி. சோ அவங்க பெண்களை பற்றி பெண் பேசுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால இது சொல்ல முடியும், தீர்க்கமா சொல்ல முடியும். சோ அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவுகள், என்னுடைய அப்பா, என்னுடைய கணவர், என்னுடைய அம்மா அப்படிங்கிறது தன்னுடைய சுத்தி இருக்கிறவங்க அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து அடுத்த லெவல் என்னை கொண்டு போனாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து அதை சொல்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மனசு இருக்கு. அந்த மனசு உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய இதை ஒரு நிறைவு செய்யறேன். அது விவேகானந்தத்தை வந்து ஒரு பெண் வந்து கேட்கிறாங்க, உன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு பையன் வேணும், அதனால நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த விவேகானந்தர் சொல்றாரு, நான் என்ன மாதிரி எதுக்குமா, நானே உங்க பையனா, என்னையும் உங்க பையனா நினைச்சுக்கோங்க, நான் உங்க பையன் தான்மா அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள், அதாவது விவேகானந்தர் வந்து சொன்னா அந்த மண்ணுடைய ஒரு ஒரு ஆலமரம் சொல்ல முடியும், அவரை இந்த ஆன்மீக பூமியோட ஆலமரம் சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த தலைவர்கள் இருந்த காலத்துல இன்னைக்கு வந்து பெண்களை வந்து போக பொருளா பார்க்கக்கூடிய தலைவர்கள் நிறைய இருக்காங்க. பட் அந்த பெண்கள் வந்து பகுத்து பார்த்துக்கணும், அந்த யார் யார் வந்து தவறு செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு சோ நம்முடைய பாதுகாப்பை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சகோதரி மிக அருமையா சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். நன்றி சார். நன்றி சார். தொடர்ந்து நித்யா தேவி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். மேம் ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. உங்களுடைய சரியா வாய்ஸ் சரியா வரல. நன்றி மேடம். தொடர்ந்து நம்மளுடைய ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்கள், அவரை தொடர்ந்து தாமோதரன் சார். குமரேசன் சார், நீங்க ஃபீட்பேக் வழங்கலாம். நன்றி மேம். ரொம்ப ஒரு அருமையா இருந்துச்சு செஷன். ஒரு உணர்ச்சி கலந்த, அதாவது எமோஷனல் செஷன் சொன்னோம். ஏன்னா பெண் அப்படின்றவ ஒரு சமூகத்துல எந்த அளவு முக்கியமான ஒரு நபர், அந்த பெண் அப்படின்ற ஒரு தனி மனிதர் இல்ல, அவங்க சுத்தி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆண்களும் இதுல எந்த அளவு பங்கு இருக்காங்க. ஏன்னா பெண்ணை மட்டும் பத்தி பேசிட்டு போல, அவங்க பெண்ணோட ஆணையும் தொடர்பு படுத்தி பேசின விதங்கள்லாம் ஒரு உணர்ச்சி பொங்குற எமோஷனல் செஷனா இருந்துச்சு. அதுக்கு கொடுத்த உதாரணங்களும் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பிரசன்டேஷனா இருந்துச்சு. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் அற்புதம். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய செஷன் எடுத்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் கொடுத்த ஒரு பிரசன்டேஷன் மாதிரி இருந்துச்சு. பிபிடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க. ஸோ என்னோட சஜஷன்ஸ் வந்து பிபிடி வந்து இன்வென்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் ஷோ கொடுத்தீங்கன்னா ஃபுல் வியூ கிடைக்கும். அதே மாதிரி ரிட்டன் நிறைய, ஏன்னா நான் இது சஜஷன் தான் கொடுக்குறேன் தவிர இது வந்து வேற மற்றபடி எக்ஸலண்டா இருந்துச்சு ப்ரெசன்டேஷன். அந்த கண்டென்ட்டை விட நீங்க போட்டோஸ் போட்டிருந்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்ல ரீச் அவுட் இருந்துச்சு. கண்டென்ட் ரிட்டனை விட அந்த போட்டோ வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததா உங்களோட ப்ரெசன்டேஷன். அதனால போட்டோஸ் நீங்க போட்ட மாதிரி கண்டென்ட் வந்து பாயிண்டா போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அது பெருசா படுத்துறதுனால அது வந்து சின்னதா இருந்துச்சு அந்த கண்டென்ட். மற்றபடி ரொம்ப ஒரு அருமையான ப்ரெசன்டேஷன். நற்புலரியில இன்னும் நிறைய நீங்க செஷன்ஸ் எடுக்கணும்னா ஆல் தி வெரி பெஸ்ட். மிக்க நன்றி. உங்களுடைய சப்போர்ட் ஒரு பெரிய சப்போர்ட் நற்புலரிக்கு. நன்றி மேம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ குமரேசன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். நற்புலரிக்கு காலை வணக்கம். சிவகணி மேடம் இன்று சிறப்பான தன்னுடைய குடும்பத்தை பற்றி, குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளை பற்றியும் பேசியது மிக சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தாங்கள் நினைத்தீர்களோ அந்த அளவுக்கு ஒரு தாயை நீங்கள் பாடிய பாடலிலிருந்து தெரிகின்றது. தாயை நேசிக்கும் நீங்கள் குடும்பத்தையும் நேசித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி. நன்றி.
நன்றி சார். தொடர்ந்து லாவண்யா மேடம் உங்களோட ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சிவகனி மேடம் உங்களுடைய அந்த உரை. நிறைய ஆண்களை வந்து நம்ம பெண் முன்னேற்றம் அப்படின்னு நிறைய சொல்லும் பொழுது இந்த ஆண்களை வந்து இது பண்ணிடுறோம். ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உங்களுடைய உதவி இருக்கிறனால இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்றது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ஒவ்வொருத்தரை பத்தியும். ரொம்ப சிறப்பு. நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி லாவண்யா மேடம். ரொம்ப அருமை சிவகனி மேடம். ஃபர்ஸ்ட் செஷன்ல எவ்வளவு ஃபீட்பேக் வாங்கியிருக்கீங்க, அதுல நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் புட் பண்ணிருக்கீங்கன்ற விஷயம் தெரிய வருது. பட் நம்மளுடைய ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா, ஆஸ் ட்ரெயினரா இன்னும் நீங்க பிரதிபலிக்கணுன்றதுக்காக தான் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா நீங்க அதை பாசிட்டிவ் எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் மேலும் ஒவ்வொரு மாதமும் அந்த பயிற்சி காலத்துல கண்டிப்பா கலந்துக்கிட்டு உங்களோட திறமையை வெளிப்படுத்தணுன்ற இந்த நேரத்துல நான் காமிச்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிறைய பெண்களை உள்ள கொண்டு வரணும். ஏன்னா நீங்க நர்சிங் ஃபீல்டுல இருக்கீங்க, நிறைய நர்சிங் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா கொஞ்சம் மன உளைச்சலோட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த செஷன் கொண்டு வரும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நம்மளால எப்படிலாம் பண்ணிக்கலான்ற ஒரு சேஃப்டியும் கிடைக்கும். சரிங்களா? அவங்களே இது போல எல்லாம் பேச வைக்கும் போது ஒரு நல்ல ஒரு மன ரீதியான ஒரு இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க கண்டிப்பா பெண்களை கொண்டு வருவீங்க இந்த செஷனுக்கு. நான் கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு வாய்ப்பா அட சொல்லி நல்ல ஒரு செஷன் எடுத்து கொடுத்த சிவகனி மேடத்துக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களை. நன்றி கூறி விடைபெறுவதில் உங்க சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். மேடம் நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிங்க.